ஹலோ வியூவர்ஸ், சோப்பு யூஸ் பண்ணாம குளிச்சா என்ன நடக்கும்? இன்னைக்கான வீடியோல பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். உங்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்க நல்ல உணவு முறையோட உடலை சுத்தமா வச்சிருக்கிறதும் ரொம்பவே முக்கியம். நாம ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம். அந்த டைம்ல எல்லாரும் கண்டிப்பா சோப்பு இல்லைன்னா ஷவர் ஜெல்லை யூஸ் பண்ணுவோம். ஆனா சோப்பு யூஸ் பண்ணாம குளிச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? சோப்பு போடாம குளிக்கிறது நல்லதா? வெறும் தண்ணீர்ல குளிக்கிறது உங்களோட சருமத்துக்கு நன்மையை தருது. குளிச்சுட்டு உடலை மெதுவா தண்ணீர்ல தேய்க்கிறது மூலமா சோப்பு இல்லாமையே அழுக்குகளை போக்கலாம். ஆனா இதுக்கு சோப்புக்கு பதிலா இயற்கை பொருட்களை யூஸ் பண்ணணும். உங்களோட பிரைவேட் பிளேஸ்ல சோப் யூஸ் பண்றது பெண்களுக்கு யோனி தொடர்பான பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே நேரத்துல தண்ணீரின் இயற்கை பொருட்களை கொண்டு மட்டுமே குளிக்கிறது மூலமா உங்களோட யோனியை ஆரோக்கியமா வச்சிருக்க முடியும். சோப்பு நம்ம உடல்ல உள்ள அழுக்குகளை நீக்குது, ஆனா அது நம்ம சருமத்துல இருந்து இயற்கையான எண்ணெயையும் நீக்கும். இந்த நிலையில நீங்க தண்ணீர்ல மட்டுமே குளிச்சா அது சருமத்தை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும். சோப்பு போட்டு குளிக்கிறதால உடல் துர்நாற்றம் நீங்கும்னு நாம நினைக்கிறோம். ஆனா சோப்பு இல்லைன்னா ஷவர் ஜெல்லுக்கு பதிலா இயற்கை பொருட்களை யூஸ் பண்றதால உடல் துர்நாற்றமும் நீங்கும். சாதாரண வானிலையில நீங்க தண்ணீர்ல மட்டுமே குளிக்கலாம். ஆனா கோடையில உடல்ல இருந்து அழுக்கு அண்ட் வியர்வை நாற்றத்தை நீக்க சோப்பை யூஸ் பண்றது ரொம்பவே அவசியம். சோப்பு இல்லாம குளிக்கிறதால ஏற்படுற தீமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோப்பு இல்லாம நீண்ட நேரம் குளிக்கிறதால நம்ம சருமத்துல அழுக்கு அண்ட் பாக்டீரியாஸ் சேரும். இந்த சூழ்நிலையில சோப்போட யூசஸ் உடலுக்கு அவசியமானதா கருதப்படுது. சோப்புக்கு பதிலா சோப்பு யூஸ் பண்ணாம குளிக்க விரும்பினா சுத்தப்படுத்தப்பட்ட எண்ணெய், கடலை மாவு, பைத்த மாவு, வேப்ப இலை பேஸ்ட் இந்த மாதிரி இயற்கை பொருட்களை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.